பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் ஞானஸ்தான கொடுமைகள். கிறிஸ்டியானிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அது ஞானஸ்தானம், பேப்டிசம். ஒருத்தரோட ஞானஸ்தானத்தை வச்சு தான் அவரோட ரட்சிப்பை பற்றி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஞானஸ்தானத்தில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. ஒரு சிலர் தெளிப்பு ஞானஸ்தானத்தை சரின்னு சொல்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் முழுக்க ஞானஸ்தானத்தை சரின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ எது உண்மையான ஞானஸ்தானம்? அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஞானஸ்தானம் முதல்ல ஆரம்பிக்கிற இடம் யோவான் ஸ்நானகன். யூதர்களில் பாவம் செஞ்சவங்க மனம் திரும்புறதுக்காக அவர் முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆனால் அதே யோவான் ஸ்நானகன் எனக்கு அப்புறம் வரவர் என்னை விட பெரியவர், அவர் உங்களுக்கு நெருப்பாலையும் ஆவியாலையும் ஞானஸ்தானம் கொடுப்பாரு அப்படின்னு இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்துருப்பாரு. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக இயேசு கிறிஸ்து கூட யோவான் ஸ்நானகன்ட்ட ஞானஸ்தானம் எடுத்திருப்பாரு. ஞானஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதில் எது உண்மையான ஞானஸ்தானம் அப்படிங்கிறது தான். ரோமன் கேத்தலிக்கில் தண்ணீரை சும்மா மேலே தெளிச்சா போதும், அதுதான் ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் புரொட்டஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பைபிளில் எல்லாருமே தண்ணீரில் மூழ்கி தான் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஸோ முழுக்க ஞானஸ்தானம் தான் உண்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. புறஜாதியாக இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட கொர்னேலியஸ்க்கு பேதுரு முதல்ல கொடுத்தது முழுக்க ஞானஸ்தானம். I, Peter, baptize you, Cornelius, in the name of the Father, the Son, and the Holy Spirit. Cornelius is the first Roman to be baptized in the name of Jesus Christ. அப்போ புறஜாதியாக இருக்கிற நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கணும் அப்படின்னா நம்மளும் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட தாட். இங்கே மனுஷங்க சொல்கிறது முக்கியமே இல்லை, பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் முக்கியம். ஸோ பைபிள் எந்த ஞானஸ்தானம் உண்மைன்னு சொல்லுது உங்களுக்கு தெரியுமா? நிக்கோதேமு கிட்ட இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஆவியாலையும் ஜலத்தாலையும் பிறக்கலை அப்படின்னா அவனால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இங்கே ஆவின்னு சொல்லப்படுற விஷயம் கடவுளோட வார்த்தைகள். ஜீசஸோட வேர்ட்ஸ் தான் ஸ்பிரிட் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்கிற ஜலம், அதாவது தண்ணீர் அப்படிங்கிற விஷயம், அது நார்மல் வாட்டர் கிடையாது, அது நம்மளை சுத்திகரிக்கிற தண்ணீர். அதாவது நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தவானா மாத்திர கடவுளோட வார்த்தைகள், இதுதான் ஜலம். உபாகமம் 32:2. மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல வசனம் இறங்கும். அமேன். ஸோ அப்போ உண்மையான ஞானஸ்தானம் எது அப்படின்னா கடவுளோட வார்த்தைகள், அதாவது நம்மளை சுத்தப்படுத்தி பரிசுத்தவானா மாத்திர கடவுளோட வார்த்தைகள். தெளிப்பு ஞானஸ்தானம் அப்படி இல்லைனா முழுக்க ஞானஸ்தானம், இதில் எதுவாக இருந்தாலும் அது ஒரு மனம் திரும்புதலுக்கு மட்டும்தானே தவிர ரட்சிப்பை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஞானஸ்தானம் எதுனா கடவுளோட வார்த்தைகள். ஒருத்தர் மனம் திரும்பணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த முழுக்க ஞானஸ்தானம் அல்லது தெளிப்பு ஞானஸ்தானம் இதுவே போதும். ஆனால் ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ளே வரணும் அப்படின்னா அவர் கடவுளோட வார்த்தைகளால் திரும்ப பிறக்கணும், அதுதான் உண்மையான ஞானஸ்தானம். ஸோ கடவுளோட வார்த்தைகளில் திரும்ப பிறப்போம், நித்திய வாழ்க்கையை பெறுவோம். ஆமீன். அண்ட் நீங்கள் பைபிள் மட்டுமே ஃபாலோ பண்ணுற ட்ரூ பிலீவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.